ரீசெண்டாக ஒருத்தருடைய வீடியோ நான் பார்த்தேன். அவரு வந்து அவரோட கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு ஃபிஷ்ஷு. அவங்க வந்து வீட்டுக்கு கொண்டு கொண்டு போயிருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட போர் வாட்டர்ல விட்டுருக்காங்களாம். விட்டதும் வந்து மீன் வந்து செத்து போயிடுச்சாம். செத்து போயிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு இவரோட ஆன்சர் ஒண்ணு ஒரு 4 காரணமும் சொல்லி சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனா பர்ட்டிகுலர் ஒரே ஒரு காரணம் வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அது என்னன்னா, தண்ணீல வந்து ஆக்ஸிஜன் டிசால்வ் ஆவாதனால, அதாவது ஆக்ஸிஜன் வந்து இல்லையாம் தண்ணீல. பீட்டா பீட்டா ஃபிஷ்ஷுக்கு. அது இல்லாதனால பீட்டா ஃபிஷ் வந்து மூச்சு திணறி செத்து போயிடுச்சாம். பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆக்ஸிஜன் வந்து அ அ தண்ணீல டிசால்வ் ஆவணுன்னே தேவையில்ல. இப்போ ஒரு சாம்பிள் ஒண்ணு நான் காட்டுறேன். அது பூமியிலேருந்து வரும்போது ஆக்ஸிஜன் 0 தான் இருக்கும். அது வந்து ஆக்ஸிஜன் இருக்காது. ஆனா அது வந்து டேங்க்ல விழும்போதும், அதில வந்து தண்ணி விழும்போதும் ஆக்ஸிஜன் வந்து டிசால்வ் ஆகும். அந்த அளவுக்கு ஆவாது. அது கொஞ்சம் தான் ஆகும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன். தண்ணி விழும்போது அதில கொஞ்சம் டிசால்வ் ஆகும். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா பைப்புக்கு வந்து குழாவ தொறக்கும்போது பக்கெட்ல விழும்போதும் கொஞ்சம் ஆக்ஸிஜன் டிசால்வ் ஆகும். அவரு தியரிப்படியே நான் சொல்றேன். சரிங்களா? ஆனா ஆக்ஸிஜன் தேவையில்ல. அதாவது தேவையில்ல மீன்ஸ் தண்ணீல வந்து டிசால்வ் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்ல பீட்டா ஃபிஷ்ஷுக்கு. பீட்டா ஃபிஷ் வந்து ஏர்ல வந்து டாப் அப் பண்ணி அத மேல வந்து ஏர் பிரீத் பண்ற ஒரு வெரைட்டி. அதுக்கு வந்து தண்ணீல வந்து டிசால்வ் ஆகணும்னு அவசியமே இல்ல. ஆனா ஒரு மனுஷன் ஒண்ணுமே தெரியலன்னா, இப்படி தான் ஏமாத்துவாங்க போல. அது என்னன்னு தெரியல. ஊர ஏமாத்திக்கிட்டு இருக்காய்ங்க. ஊர ஏமாத்துற மாரி நம்மளையும் வந்து ஏமாத்துறது. என்ன உருட்டு உருட்டுறாய்ங்கயா! எப்பப்பப்பா! தாங்க முடியல. சாமி!